ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது நல்லா புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா fill in the blanks. ஓகே, இப்போ வந்து அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -30 + dash is equal to 60. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த -30 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 60 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்றதை இன்னொரு சைடு கொண்டு போயிடணும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே -30 இருக்குது, ப்ளஸ் எதை ஆட் பண்ணால் இது வரும்னு கேட்குறாங்க. -30 கூட எதை ஆட் பண்ணால் இது வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 60 இது இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? ஸோ என்ன சொல்கிறதோம், டேஷ் இஸ் ஈக்குவல் டு 60. இது என்னது? -30 வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? இதுதான் வந்து ரூல். -30 வந்து அந்த சைடில் ப்ளஸ் 30 மாறிடும். ஸோ இதில் என்ன ஆன்சர் இது? 90. ஸோ இங்கே 90 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், 90 - 30 எத்தனை? 60. ஸோ இது அப்படி தான். இங்கே -5 + dash is equal to -100. அதாவது -5 கூட எதை ஆட் பண்ணால் -100 வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் -5 கொண்டு போயிடுறோம். ஸோ dash is equal to -100. இது என்னது? -5. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் +5 எப்படி எழுதுவோம்? dash is equal to -100. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா +5. ஸோ -100 + 5 என்னது? அதாவது -100 + 5னா 100 5 கழிச்சா என்ன வரும்? 95. ஸோ -95. ஸோ இது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சம்மில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களேன், -52 + -52 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா, நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஆட் பண்ணி அந்த மைனஸ் சிம்பிளில் போட்டுருவோம். ஸோ 52 + 52 என்னது? 52 + 52 என்னது? 104. கரெக்டாக? 104. அது கூட இந்த மைனஸ் சேர்த்துக்கிறோம். இதுதான் வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ்க்கு ரூல். சரியா? இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி மைனஸை போட்டுருவோம். சரி, இப்போ -5 + -4 அப்படின்னு ஆன்சர் வரும். 5 4 ஆட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? ஒருவேளை இங்கே ப்ளஸ் வந்துச்சுக்கோங்க, ஏதாவது உள்ள ப்ளஸ் வந்துருக்கு, இதில் ப்ளஸ் வந்துச்சுக்கோங்க. இது ப்ளஸ் வந்துச்சுன்னா இது வந்து கிரேட்டர் நம்பரா லெசர் நம்பரான்னு பார்க்கணும். இது ரெண்டில் எது பெருசு? இதுதான் பெருசு. ஸோ பெருசில் வந்து என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போடணும், ஆனால் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 5 - 4 என்ன? 5 - 4 1. இப்போ பெரிய நம்பர் சிம்பிள் என்ன? ப்ளஸ். இதே மாதிரி இங்கே 5 இருக்குது, 5ல் மைனஸ் இருந்து இங்கே ப்ளஸ் இருந்துச்சுக்கோங்க, +4. ஓகேவா? இங்கே 5 -5 +4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். -5 + 4னா இங்கே வந்து என்ன இருந்துச்சு? இங்கே வந்து பெரிய நம்பர் ப்ளஸ் இருந்துச்சு. இங்கே பெரிய நம்பர் எப்படி இருக்குது? மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் தான் நம்ம போடுவோம் ஆன்சரில். 5 - 4 என்ன? 1. ஸோ அதே தான் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட இதை போடுவோம், பெரிய நம்பரோட சைனை போடுவோம். வேறு ஒன்றும் இல்லை. சரி, என்ன பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது இப்போ -52 + -52. ஸோ என்ன சொன்னேன்? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்தால் எப்படி இருக்கும்? மைனஸ் மைனஸ் மைனஸ். 52 + 52 104. ஓகேவா? சரி, அடுத்த சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எதை ஆட் பண்ணால் -22 கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை ஆட் பண்ணால் வரும்? +22. பார்த்தாலே தெரியுது, 22 - 22 தான் 0 வரும். இங்கே என்ன வரும்? இங்கே -70 கொடுத்துருக்காங்க, = 70. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதோட இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? டேஷ் ஒரு சைடு வச்சுட்டு இது சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ என்ன வரும்? டேஷ் இஸ் ஈக்குவல் டு 70 அப்படியே இருக்கும். இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? +70. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 140. ஸோ இது ஆன்சர் என்னது? 140. ஸோ 140 - 70 தான் என்னது? 70. சரி, அடுத்து 6th சம். 20 + 80 + dash is equal to 0. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இது கூட நம்பர் வரும், அதில் சேர்த்து ஆட் பண்ணால் 0 வந்துடும். கரெக்டாக? 0 வருதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்பர் வருதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ 20 + 80 என்னது? 100. இப்போ என்ன வரும்னு அர்த்தம்? இங்கே -100 வந்தால் தான் என்ன வரும்? 0 வரும். சரி,
75 plus minus 25 is equal to dash. 75 minus 25. ஸோ என்ன சொன்னேன், ரெண்டு ஏதாவது உள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு சின்ன நம்பர் பெரிய நம்பரோட சிம்பலை போட்டுருவோம். ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும், 75 25 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 50 வருமா? ஓகேயா, 50ல் பெரிய நம்பர் சிம்பிள் என்னது, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் வந்துருச்சு. ஓகே தானே? அடுத்து 171 plus dash is equal to 0. ஸோ இதில் தெரியுது minus 171. அப்போ தான் என்ன வரும், 0 வரும். ஓகே, 9 sum. ஸோ இது இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம நம்பர் சிஸ்டம் யூனிட்டில், இந்த யூனிட்டில் ஸ்டார்டிங்கில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அது நிறைய சம்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்போம். அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, a plus b plus c is equal to a plus b plus c. அதாவது a plus b plus c is equal to a plus b. ஒரு நிமிஷம், a plus b plus c is equal to a plus b plus c. ஓகே, ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன வரும், a plus b ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், -15 வரும். கரெக்டா? ஓகேவா? இது வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தாலே தெரியுது ப்ராப்பர்ட்டி. அவள் ப்ராப்பர்ட்டினா என்னது, ஏபிசி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், a plus b plus c is equal to a plus b plus c. ஸோ இது கொடுத்துருக்காங்களா? இப்போ இங்கே என்ன ஏ இருக்கோ அதான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இதே தான் இங்கே வரப்போகுது. ஸோ -3 அப்படின்னு போட்டலாம். ஓகேவா? அடுத்து -42 ப்ளஸ் இதுவும் என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்லாவே பாருங்கள், இது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் நம்ம எடுப்போம். ஸோ இங்கே வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்னது, இதுதான் இருக்குது. ஏன்னா a plus b plus c is equal to a plus b plus c. ஸோ b இருக்கிறது என்னது, டேஷ். ஸோ இங்கே 15 வரும். ஓகேவா? இங்கே வந்து a காணும். ஸோ a அதே தான் வரப்போகுது. ஸோ -42 இது ப்ராக்கெட் இருக்குது, ப்ளஸ் என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் போட்டாச்சு. ஸோ இது மிச்சம் இருக்குது. ஸோ -23. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, the additive inverse of -32 is -32. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 6 வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த நம்பருக்கு கூட எதை ஆட் பண்ணால் 0 வருதோ அதுதான் என்னதுன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 6 என்னது, எதை ஆட் பண்ணால் 0 வரும், -6 ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ இந்த மாதிரி இங்கே அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -32 என்னது, 32 தானே வரணும். அந்த -32 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது, ஃபால்ஸ். அடுத்து -90 + 30. ஓகே, -90 + 30 is equal to 60. கரெக்டா? என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் போட்டுடணும். ஸோ -90 - 30 என்னது, என்ன வரும், சொல்லுங்கள், -120. ஸோ -120 வருமா? ஸோ இது தப்பு. ஸோ என்னது, ஃபால்ஸ். இது என்னது, -125 + 25. ஸோ என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போட்டுருவோம். ஸோ இந்த பெரிய நம்பர் என்னது, 125. ஸோ இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண ஆன்சர் வரும் 100. ஸோ வந்துடுச்சு. ஸோ இது வந்து என்னது, ட்ரூ. ஓகே, அடுத்து தேர்ட் கொஷின், ஆட் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க, 8 and -12 யூஸிங் நம்பர் லைன். நம்பர் லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரி, இப்போ வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்பர் லைன் வரைவோம். ஓகேயா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 8 and -12 ஆட் பண்ணணும். நம்பர் லைன் யூஸ் பண்ணி, இது நம்பர் லைன். இதை நம்ம என்ன பண்ணுறோம், 80 - 12 ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 8 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 0 நிற்கணும். ஓகேவா? இதுதான் பாசிட்டிவ் டைரக்ஷன். இப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 8 ஸ்டெப்ஸ் முன்னாடி வைக்கிறோம். ஸோ வந்து என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே இருப்போம்.
ஸோ இங்கே இருந்ததுக்கப்புறம் -12 பண்ணணுமா? ஸோ 12 ஸ்டெப்ஸ் பின்னாடி போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ என்னது -4 தான் இதுக்குரிய ஆன்சர். செக் பண்ணி பாருங்கள். 12 - 8 எழுதுனேன் 4 மைனஸ் வந்துருச்சு -4. இங்கே என்ன பண்ணுறோம்? -3 and -5. ஸோ இதே நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுறோம் பாருங்கள். -3யும் -5யும் அப்படிங்கும்போது -3 இருக்கா? -3 வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்குது 0 இல்லை 0 இருக்கா? 0லேருந்து 3 ஸ்டெப்ஸ் முன்னாடி எடுத்து வைக்கும் பின்னாடி. ஏன்னா -3 இருக்குதா? 0 தான் மெயின் பாயிண்ட். அதில் வந்து என்ன பண்ணுறோம்? 3 மைனஸ் பண்ணுறோம். 1 2 3 -3 தான் இருக்குது. இதுலேருந்து 5 ஸ்டெப்ஸ் முன்னாடி போகிறோம். 1 2 3 4 5. இதுதான் -8. ஸோ -5 -3 என்னது -8. அதுக்கடுத்து இது நம்பர் லைன். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம்? -100 + -10. ஸோ இது என்ன வரும்? மைனஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ 110. இது என்ன பண்ணுறோம்? 20 - 72. ஸோ இது என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணி மைனஸ் போட்டுரும். ஸோ என்ன ஆன்சர் வருதோ அதை மைனஸ் போட்டு என்ன பண்ணுவோம்? 72 - 20 என்ன வரும்? 52. கரெக்டாக? இது என்ன பண்ணுறோம்? இது நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். ஸோ இது ப்ளஸ் போடுவோம். இங்கே நம்ம போடும்போது மைனஸ் போட்டு அந்த ஆன்சரை போடுவோம். இங்கே நம்ம போடும்போது மைனஸ் போட்டு இதுக்குரிய ஆன்சரை போடுவோம். சரி, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 82 + -75 என்ன வரும்? 82 - 75 + 7. அதுக்கடுத்து -45 + -15. ஸோ -45 - 15 வரும். மைனஸ் அப்படியே வரும். ஆட் பண்ணால் 63. அடுத்து -225 + -63 என்ன வரும்? மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு மைனஸை போடுவோம். ஸோ மைனஸ் போட்டு ஆட் பண்ண என்ன வரும்? 288. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஓகே, 4th கொஸ்டின் என்னென்னா, தேன்மலர் appeared for competitive exam which has a negative scoring of 1 mark for each incorrect answers. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேன்மலர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறா. அந்த எக்ஸாமில் எப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது கொஷின் ஆன்சர் தப்பாக எழுதியிருந்தோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு கொஷின் தப்பாக எழுதியிருந்தோம், தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருப்போம்? நம்ம ஸ்கூலில் ஒரு கொஷின் தப்புனா ஆன்சர் வந்து ராங் மட்டும் விட்டுருவாங்க. அதுக்கு வந்து குறைக்க மாட்டாங்க 1 மார்க். இது எப்படின்னா ஒரு மார்க் வந்து கிடைச்ச மார்க்லேருந்து எத்தனை கொஷின் தப்பாக எழுதியிருக்கோமோ அத்தனை மார்க்கை குறைப்பாங்க. ஸோ அதான் நெகட்டிவ் ஸ்கோரிங். ஓகே, இன் பேப்பர் 1 she answered 25 question incorrectly. அதாவது பேப்பர் 1ல் வந்து 25 கொஷின்ஸ் வந்து இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பேப்பர் 2ல் எத்தனை கொஷின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? 13 கொஷின்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். மொத்தம் எவ்வளோ மார்க் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா, ஃபார் ஈச் இன்கரெக்ட் கொஷின் த ஸ்கோர் என்னது? -1. ஒவ்வொரு இன்கரெக்ட் கொஷினுக்கும் ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ மைனஸ் நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? மைனஸ் என்ன பண்ணுறாங்க? ஓகே, இன் பேப்பர் 1 த ஸ்கோர் ஃபார் 25 இன்கரெக்ட் கொஷின்ஸ். பேப்பர் 1ல் வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? 25. ஸோ 25 ஒவ்வொரு கொஷினும் ஒரு மார்க் கம்மியாகுது. ஸோ 25 கொஷினுக்கு வந்து எத்தனை மார்க் கம்மியாகும்? 1 -25. பேப்பர் 2ல் ஸ்கோர் ஃபார் 13 இன்கரெக்ட் கொஷின்ஸ். 13. ஸோ என்ன பண்ணுவோம்? இங்கே 13 × -1. இப்போ என்னது வரும்? இங்கே -13. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் மார்க்ஸ் கெட் ரெடியூஸ்ட். ஸோ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்கே என்ன வரும்? 6 7 8. ஸோ அது என்ன வரும்? 8. 2 + 1 3. மைனஸ் அப்படியே போடுவோம். -38. ஸோ அதுக்கடுத்து 5th கொஸ்டின். In a quiz competition,
team A scored plus 30, minus 20, 0 and team B scored minus 20, 0 plus 30 in 3 successive rounds. Which team will win? Can we say that we can add integers in any order? இவர் குயிஸ் காம்படிஷனில் 2 டீம்ஸ் இருக்காங்க. ஒரு டீம் வந்து மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஒரு ரவுண்ட்லேயும் அவங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டீம் ஏ வந்து இவ்வளோ மார்க்ஸ் ஒவ்வொரு ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். டீம் பியில் வந்து இதுவும் 3 ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். இதோட அதுக்குரிய ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், 3மே வந்து ஒரே நம்பர்ஸ் தான், தெரியுதா? அப்படியே பார்த்தாலே தெரியுது வந்து 2மே வந்து என்னது ஸ்கோர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், ட்ராவில் தான் முடியும்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு 1 மார்க் கொஸ்டின் மாதிரி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 2க்குமே ஸ்கோர் வந்து ஈக்குவல் சொல்லிட்டு இந்த மாதிரி 2 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ப்ராப்ளமேட்டிக்காக எழுதணும். சரி, ஓகே. த டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டீம் ஏ இஸ் ஈக்குவல் டு, சரி இப்போ 3 கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ணணும், அசோசியேட்டிவ் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஓகேவா? இது 2யும் ஆட் பண்ணி ப்ளஸ் 0, ஏன்னா இண்டிஜர்ஸ்க்கு வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. சரியா? இது வந்து a + b + c இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், a + b + c ஃபார்மேட்டில் கூட எழுதி 2மே ஈக்குவல் பண்ணி போட்டுடலாம். பாருங்களேன், 30 - 20 இது ப்ளஸ் 0, இது 2 ஆட் பண்ணால் என்ன வரும், +10 + 0 இஸ் ஈக்குவல் டு என்னது, +10 போனது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சிம்பிள் சைன் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா இதில். செகண்ட் வந்து டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டீம் பி. டீம் கூறிய பி கூறிய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்னா, இது 2 ஆட் பண்ணுவோமா, -20 + 0 + +30. ஸோ என்ன வரும், -20 + 0 வந்து -20, இது என்ன வரும், +30. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னது, +10. ஓகேவா? ஸோ ஸ்கோர் ஆஃப் டீம் ஏ என்னது, +10, ஸ்கோர் ஆஃப் டீம் பி +10. ஸோ 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ 2 டீமும் ஈக்குவல் ஸ்கோர் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? கேன் வி சே தட் வி கேன் ஆட் இண்டிஜர்ஸ் இன் எனி ஆர்டர்? ஆமாம், ஏன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூங்கிறதுனால இண்டிஜர்ஸுக்கு நம்ம எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, எஸ். ஓகே, 6th கொஷின். ஆர் 11 + 7 + 10 and 11 + 7 + 10 ஈக்குவல். மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இது 2 ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், என்ன ப்ராப்பர்ட்டி இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும். எதுவுமே வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 2மே அதாவது தெரியுதா, a + b + c, a + b + c. ஸோ ஸ்டாப் பண்ணி சொல்கிறது ப்ராக்கெட்டை தான் மீன் பண்ணுறேன். ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த a + b + c எப்படி பண்ணுறோம், 11 + 7 ஆட் பண்ணி அதுக்கு இதை பண்ணுறோம், இது ஒரு ஆன்சர் வருது. இதை பண்ணுறோம், ஸோ இதை ஆட் பண்ணும்போது இது ஒரு ஆன்சர் வருது. 2மே ஈக்குவலாக வருதுனால இது ஈக்குவல்னு கொடுத்துரும். எஸ், தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் த ப்ராப்பர்ட்டிங்கும் போது என்னது, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஜர் அண்டர் அடிஷன். ஓகே, அடுத்து 7th கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் 5 பேர் ஆஃப் இன்டிஜர்ஸ் that are added to 12. 12 வந்து என்ன பண்ணணும், பேர் 2 பேர்னா என்னது, 2 நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன வரணும், 2 வரணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து ஆன்சர். என்ன கொடுத்துருக்கேன், இந்த 0 இருக்கா, இந்த 0 + 2 என்ன வரும், 2 வந்துச்சு. 1 + 1 2, -1 இல்லை -1 + 3, அதாவது -1 + 3, இங்கே 3 வரும். அதாவது -1 + 3 என்னது 2, -2 + 4 என்னது 2, -3 + 5 என்னது 2, அந்த மாதிரி -4 + 6 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் 5 பேர்ஸ். இதை தாண்டி நம்ம எழுதலாம், மீனி மோர் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ அடுத்து வந்து ஓகே 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். The temperature at 12 noon at a certain place was 18 degree above zero. If it decreases at the rate of 3 degree per hour, at what time it would be 12 degree below zero. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12 noonல வந்து ஒரு பிளேஸில் 12 noonல டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 18 டிகிரி. 12 noonனா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் 12 noonனா 12 PM. ஓகேவா? பிஎம் ஏமா பிஎம். 12 noonனா என்னது பிஎம். ஓகேவா? இந்த 12 பிஎம்ல வந்து என்ன சொல்கிறாங்க, 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, செல்சியஸோ கெல்வினான்னு தெரில, ஆனால் வந்து 18 டிகிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா
டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 3 டிகிரி பெர் ஹார். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 டிகிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? எந்த டைமில் வந்து 12 டிகிரி பிலோ ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 12 டிகிரி பிலோ ஜீரோனா -12 அப்படி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 18 இருக்கா, ப்ளஸ் 18 3 3யாக குறைஞ்சிட்டு வருது ஒரு மணி நேரத்துக்கும். ஸோ 3 கீழே குறைச்சா என்ன வரும், ப்ளஸ் 15 ப்ளஸ் 12 ப்ளஸ் 9 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 0 வந்துச்சா? இந்த 12 கேட்கலாம் நீங்கள். 12 வந்துச்சே, அப்போ வந்து இந்த டைமில் தான் வரும், அப்போ வந்து 2 மணிக்கிட்ட வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா வந்து பிலோ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், -0 பார்க்கணும். ஓகேவா? ஸோ -12 வரணும். ஸோ அது கீழே வரும்போது என்ன வரும், -3 -6 -9 -12 இந்த வந்திருக்கு. ஸோ எத்தனை மைனஸ் வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 மணி. ஸோ 10 PM. ஏன்னா வந்து 12 PM தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 10 மணி கீழே கூட்டினோம் அப்படின்னா 10 PM தான் வரும். ஸோ என்னது, 10 PM. அடுத்து 9th கொஷின். ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் இட்ஸ் ஆன்சர். இந்த கொஷினில் எது நெகட்டிவ் நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கணும் அந்த ஆன்சர். சரி, இப்போ ஆட் பண்ணுவோமா? -9 -5 என்னது யோசிங்க. என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 14 வரும், அது கூட மைனஸ் சேர்த்துப்போம், +6. ஓகேவா? ஸோ -14. ஸோ என்ன பண்ணுவோம், மைனஸ் செய்யும்போது ஆட் பண்ணி மைனஸ் அப்படியே போடுவோம். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது வந்து என்ன சைன் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணியும் சப்ராக்ட் பண்ணியும் போடுவோம். சரி, இப்போ வந்து -14 + 6 என்னது, என்ன பண்ணுவோம், -8 வரும். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணுவோம். அடுத்து 8 + -12 - 6. ஸோ என்ன செய்வோம், 8 - 12 என்னது, -4. ஓகேவா? -4 + -4 நீங்கள் கொஷின் ப்ளஸ் வரும் நினைக்கிறேன், ப்ளஸ். ஸோ -4 + 6 -4 + 6 என்னது, -2. இல்லை +2வா, என்ன சொல்லுங்கள், 6 - 4 2. சைன் கிரேட்டர் நம்பர்ஸ் என்ன, சைன் ப்ளஸ். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. ஓகேவா? அடுத்து -4 + 2 + 10. ஸோ -4 + 2 என்னது, -4 + 2 வந்து என்னது, -2. ஓகே, -2 + 10 என்னது, -2 + 10 வந்து 8 வருமா? ஓகே, -2 + 10 வந்து 8. ஸோ இது கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது, 10 - 4 6 + 8 வந்து 15. ஓகே, அடுத்து இங்கே வந்து 10th கொஷின். -10 + 7. ஸோ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன வரும், -10 + 7. என்ன கேட்டிருக்காங்க, -10 + 7, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? -10 + 7 என்னது, இங்கே என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 3 வரும். ஸோ -3. ஓகேவா? அதுக்கடுத்து -8 + 10 -2. ஸோ என்ன பண்ணுவோம், இதில் வந்து -8 + 10 அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். 10 - 8 வந்து என்னது, 2. 2 - 2 0. ஓகே, அடுத்து வந்து 20 + -9 + 9. ஸோ இது வந்து ஈக்குவலாக அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணி விட்டுறலாம், 0 ஆயிரும். 20 + 0 20. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.